அப்படியா? சாப்பிட்ட தண்ணி இருந்தோம், சட்டத்தை தண்ணி இருந்தோம். தொங்கரசா தொங்கரசா தொங்கரத்தான் அடியா என்ன சவுண்டை எங்க மாட்டி விடுற? ஏடா லூசு போயில அடியா நடந்து ஐயோ அவர் அதையும் ரத்தம் வந்துருச்சு. அது உண்மை போகுது. இது மட்டியா ஏனையா தொங்கிடுச்சு. இங்க பாரு, ஒரே போடல எப்படி கிடைக்கிறாரு பாரு. எப்படி பாத்தியா இருப்பா? எப்படி கிடைக்கிறாரு? இன்னொரு தடவை போய் பாரு. அவரு அவரோட ஆயுதத்தை பத்தியா? எம்மா பெருசு எம்மா பெருசு. அவனை தூக்கி தூக்கி கேட்டாரு. ரெடி ஆயிட்டாரு. நீங்க ஜிம்முக்கு போவியா? எதுக்கு நீ பேச? ஒருத்தி அங்க போயிட்டா, ஒருத்தி இங்க போயிட்டா, ஒருத்தி போன்ல கிடக்குறா. எதுக்குடி? சரி போய் என்ன பண்றது? போய் வெளியே போயிட்டு வந்து குண்டி கழுவுங்க. வெளியே போனா என்ன பண்றதா? அதானே. என்னையா என்ன விளையாட்டுடி? என்ன விளையாட்டுடி? வணக்கமா இருக்குது. நான் கூட இந்த விளையாட்டு வேற மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். அந்த காலத்துல எப்படி நடந்து வந்தாங்க? அதாவது வந்து இன்னைக்கு வந்து ஏன் தெரியுமா? இன்னைக்கு துப்புரவு பணியாளர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. என்ன துப்புரதா? துப்புரவு. சக்கரவர்த்தி, நகைச்சுவை சந்தியாது, கலை மாமணி, காலை மாமணி, கலை சுடர்மணி, சுடர்மணி, கலை இளமணி, இளமணி, கலை நன்மணி, நன்மணி, பாவல ரத்னம், தேசிய விருது, ஆஸ்கர், ஆஸ்கர் போன்ற விருதுகளை வெகு விரைவில் வாங்க காத்துக் கொண்டிருக்கும் நஞ்சையும் புஞ்சையும் குஞ்சு விளையாடும். எந்த குஞ்சுப்பா? நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடும் தந்தை மாநகரத்தில் தனக்கென தண்ணீர் இல்லாமல் விளங்கக்கூடிய தஞ்சாவூரில் பல குடும்பங்களை கெடுத்து நடுரோட்டில் கொண்டு போய் வர வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தஞ்சாவூரை சேர்ந்த அயோக்கியத்தான். அவன் பண்ற வேலைக்கு அவங்க அயோக்கியம் தான் பேர் வச்சிருக்கான். பேரு தான் ஆரோக்கியம். உடம்பு பூரா வியாதி. பிரஷர், சுகர், எய்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அசிங்கப்படுத்துறியோ? ஆனா ஒரு முக்கியமான விஷயத்தை அவனுக்கு தான் பழகி போயிருச்சு இல்ல? பரவாயில்ல. இந்த மாதிரி நம்ம பங்காளிய கை தட்டி வளர்த்து விட்ட ஒரே காரணம் இன்னும் எத்தனையோ மேடைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம எத்தனையோ கைதட்டல் மூலியமா இந்த 56 வயசுல ஆரோக்கியம் அவர்களுக்கு தரை களியில ஆடிக்கிட்டு இருந்த அவர்களுக்கு வாய்ப்பு கிடைச்சு மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய இயக்குனர் மற்றும் நடிகராக விளங்கக்கூடிய சசிகுமார் அவர்கள் நடிச்சிருக்கிற பகைவனுக்கு அருள்வாய் அப்படிங்கிற படத்துல முழுநீள காமெடி நடிச்சிருக்கிறாரு. அந்த படம் இந்த வருஷ கடைசியில தியேட்டருக்கு வர காத்திருக்குது. அந்த படம் தியேட்டருக்கு வரும்போது ஆரோக்கியத்துக்காக எல்லாரும் பிளக்ஸ் அடிச்சு வைங்க, போஸ்ட் அடிச்சு ஒட்டுங்க, பேனர் அடிச்சு ஒட்டுங்க. அதுக்கு உண்டான செலவு எல்லாத்தையும் அவனே ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டான். சம்பளமே கொடுக்கல. அதையும் தாண்டி ஆரோக்கியம்
யூடியூப்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா மனித குலம் அப்படிங்கிற ஒரு குறும்படத்துல நடிச்சிருக்காரு. அந்த படம் யூடியூப்ல உலாவிக்கிட்டு இருக்கு. சர்ச் பண்ணி பாருங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல்ல புடிச்சு கிளுக்குன்னு அமுக்கி விட்டுருங்க. அது எங்க இருக்கு அந்த பெல்லு? கீழே ஒரு மணி தொங்கும். ஓஹோ, அதை புடிச்சு கிளுக்குன்னு அமுக்கிருங்க. விடிய காலமா எனக்கு ஒண்ணு காமி, நான் ஒரு அமுக்கிறேன். என்னடா பண்றேன்? இந்த உன்னையெல்லாம் சிவாஜி கணேசன் பார்க்கல. எத்தனை ஊர்ல ஆடி எத்தனை கப்பு வைக்கிறீங்க தெரியுமா? முட்டா பயிர் அப்படிங்கும் போது அவனுக்கு எப்படி போறாங்க? நான் ஒரு முட்டாளுங்க, சும்மா நல்லா படிச்சவங்க 4 பேர் சொன்னாங்க. நான் ஒரு என்னடா என்ன நான் பாடுறேன். என்னடா அப்புறம் என்னைய சொல்றியா? எப்படா சொல்ற? எப்படா சொல்ற? எங்க அதை மாட்ட நீ படி பாட்டு உனக்கு பிடிக்கல, வேற மாதிரி படமா? நகைச்சுவை இரவல், நகைச்சுவை சக்கரவர்த்தி, நகைச்சுவை சந்தியாகு, கலை மாமணி,
கலை சுடர்மணி, கலை இளமணி, கலை நன்மணி, கலை மாமாமணி, கலை நன்மணி, பாரத ரத்னா, தேசிய விருது, ஆஸ்கர், பொன்னமராவதி கல்யாணி போன்ற விருதுகளை வெகு விரைவில் வாங்க காத்துக் கொண்டிருக்கும் மதுரை கல்யாணி, வெகு விரைவில் வாங்க காத்துக் கொண்டிருக்கும் நஞ்சையும் புஞ்சையும் குஞ்சு விளையாடும், அது கொஞ்சிடா கொஞ்சி விளையாடும் தஞ்சை மாநகரத்தில் தனக்கென தண்ணீர் இல்லாமல் பல குடும்பங்களை கெடுத்து வீதியில் இருக்க வைத்து பஞ்சாயத்து வைத்து அவர்களை சாகடித்து விட்டு எங்களுடைய தஞ்சாவூரை சேர்ந்த ஆரோக்கியதாஸ் அவருக்கு எப்படிமா படங்க? ஐப்பிள்ள ராசா ஆரோக்கியத்தை எப்படி படங்க? அழகா அழகா படம். மெல்லுடியா. ஆனா ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம சபையில எல்லாருக்கும் முன்னாடி சொல்றது கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன விஷயம்? இந்த நிக்கிறானே ஆரோக்கியம், ஆமா. இன்னைய தேதிக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஆரோக்கியத்துக்கு 57 வயசு ஆகுது. 57 வயசு. இந்த 57 வயசுலயே இன்னமும் கால்ல சலங்கை கட்டி ஆடிக்கிட்டு இருக்கிறான்னா என்ன காரணம்? என்ன காரணம்? அவன் தலையில தப்பு இருக்கு. என்ன காரணம்னா நம்முடைய என்ன காரணம்னா இன்னும் 10-15 புள்ள குட்டி வீட்டுக்குள்ள இருக்கு. நம்ம முட்டையும் கரை சேர்த்தாகணும். அது இல்லம்மா, முத்தாரம்மனோட அருள். எத்தனையோ பேர் ஆடுறோம் பாடுறாங்கன்னா இந்த வயசு வரைக்கும் யாராவது ஆடி இருக்கிறோமா? இல்ல இல்ல. அப்படி இருக்கும்போது காலில் 10 வயசுல சலங்கை கட்ட ஆரம்பிச்சு இன்ன வரைக்கும் நம்ம மாவட்டத்துல போகாத ஊர் இல்ல, ஏறாத மேடை இல்ல, கெடுக்காத பிள்ளை இல்ல. யார வேணாம் தெரியும், மாமன சொல்லாத. எத்தனையோ பேரை வாழ வச்சு, தென்னை வச்சு, முருங்கை வச்சு இன்னைக்கு இந்த இடத்துல உங்க மத்தியில நிக்கிறாருன்னா அது கடவுள் கொடுத்த வரம். இந்த 57 வயசுல அவர் உழைச்ச உழைப்புக்கு, வேர்வை துளியும் ரத்த துளியும் சிந்தி உழைச்சதுக்கு நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரைப்பட இயக்குனர் மற்றும் நடிகராக விளங்கக்கூடிய சசிகுமார் அவர்கள் நடிச்சிருக்கிற பகைவனுக்கு அருள்வாய் அப்படிங்கிற படத்துல முழு நீள காமெடி வேஷத்துல நடிச்சிருக்கிறாரு. கைதட்டிய ஒரு 8 பேருக்கு மட்டும் நன்றி. ஏன்னா பாதி பேருக்கு கையில புண்ணு வந்திருக்கு போல இருக்கு. உங்க கலைஞன், ஏன்னா நீங்க கைதட்டி வளர்த்து விட்டவர் இன்னைக்கு தரைக்கலையில இருந்து திரைக்கலைக்கு போயிருக்கிறாரு. நீங்க கைதட்டி உற்சாகப்படுத்தலாம், யாரு உற்சாகப்படுத்த போறது? அந்த பகைவனுக்கு அருள்வாய் அப்படிங்கிற படம் இந்த வருஷ கடைசியில ரிலீஸ் ஆக காத்திருக்குது. அப்படி ரிலீஸ் ஆகிற தருவாயில ஆரோக்கியத்துக்காக எல்லாரும் பிளஸ் அடிச்சு வைங்க, பேன் அடிச்சு ஒட்டுங்க, போஸ்ட் அடிச்சு ஒட்டுங்க. அதுக்கு உண்டான செலவு எல்லாத்தையும் அவனே ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டான். அதையும் தாண்டி என்னுடைய யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா மனித குலம் அப்படிங்கிற ஒரு குறும்படத்துல நடிச்சிருக்கிறாரு. அந்த படம் யூடியூப்ல உழவிக்கிட்டு இருக்கு. சர்ச் பண்ணி பாருங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல்ல பிடிச்சி கிளுக்கு அமைக்கி விட்டுருங்க. அதையும் தாண்டி நானும் ஆரோக்கியமும் சேர்ந்து கலைஞர் தொலைக்காட்சி நடத்தக்கூடிய காமெடி கஜானா அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு 1 லட்சம் ரூபாய் ஜெயிச்சிருக்கிறோம். 1.5 லட்சம் ரூபாய் வரணும். நாங்களே கேட்டு பார்க்குறோம், வரமாட்டேன்னு சொல்லுது. பரவாயில்ல. அப்படிங்கும் போது ஆரோக்கியத்தை எப்படி படனே? எப்படி படம்? ஆமா அப்படியா? அப்ப வேற மாதிரி படமா? படத்துக்கு ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, இல்லை ஒரு பிள்ளை என்று எதுவோ தளர் இருக்க இங்கு வந்து ஏன் பொழந்தாய் வப்பாட்டி மையனே, வப்பாட்டி மையனே. என்ன பஸ்டாண்ட்ல பாடுற மாதிரி இருக்கிறான். புண்ணியம் தேடி காசிக்கு போவார் இந்த உலகத்திலே, காசியை தேடி யாரு வருவார் இங்கு நம்ம நாட்டிலே. பாவம் போகிடும் கங்கையின் புனிதம் எல்லோரும் அறிவார், இந்த பாவ பிறவியின் கண்ணீர் கங்கையை இங்கே அறிவார். பக்தர்கள் கூட்டம் ஆலயம் சொல்லுதடி, இந்த பாட்டில் வாழும் தெய்வத்தை தேடி தெய்வமே வந்ததடி. அப்ப இந்த மட்டும் உனக்கு பிடிக்கலையாடா? ஆமா. ஏய் ஏமா பொம்பளை என்ன பாட்டு பாடுற நீ வந்து அதுக்கெல்லாம் தலையாட்டுற? என்ன பாடலாம் படிச்சேன்.
அப்புறம் நீதானா முட்டாளு? நானா? யாரு முட்டாளு தம்பி? அவன் தானே முட்டாளு. நான் ஒரு முட்டாள் தானே படிச்சாரு. எப்படி மறுபடியும் பாரு. படிக்கவா? நான் முட்டாள், நான் ஒரு முட்டாள் தானே படிச்சாரு. ஆமா அந்த மாதிரி அவனை படிக்க சொல்லுங்க. சூப்பர் சூப்பர் ஏய், அந்த மாதிரி நீ போடா. இப்படியா இவரு முட்டாளுங்க. நல்லா பாடி பாடுங்க, நல்லா ஆடுவாங்க. அவ ஒரு முட்டாளுங்க. சரி, இந்த பாட்டு உனக்கு பிடிக்கல. ஆமா இந்த பாட்டு பிடிக்கல அப்படிதானே? ஆமா வேற மாதிரி பாருடா. இந்த பாட்டு கொடுக்கலையா? ஏய், பிடிக்கல பிடிக்கவில்லை. வேற மாதிரி பாடவா? வேற மாதிரி எப்படி பாட போற? ஆமா ரைட்டு. ஆமா அண்ணாவே உள்ள வாங்க. அப்படி வந்து பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை பார்க்க இல்ல. எப்படி இருக்கு எப்படிப்பா வருது? எப்படி விட்டுறவா? விடு விடு மாலை ஒன்ன தானே எண்ணினாலே பாடி ராவணன்
ஏன்டா அடிச்சுக்கிறியா? ஐயோ, எனக்கு கேளுங்க என்ன? வாங்கண்ணே. டேய் போயிட்டு வாசே. இந்தண்ணே. கூட்டு வந்து கேக்குறியானே? தம்பி நீ எதுக்கு வந்திருக்க அந்த விளையாட்டை உன்னோட பாத்துக்கணும். எனக்கு தெரியும் என்ன உன் பொண்டாட்டி வீட்டுக்கு எடுத்துக்கிறேன்னு இங்க வந்தாச்சுன்னா எனக்கு பொண்டாட்டிங்க மரியாதை கொடுத்து மரியாதை பேசணும். என்னையா என்னடா சொல்றேன்? நீ என்ன சொல்ற? உனக்கு எந்த ஊருக்கு போனாலும் ஊருக்கு உனக்கு கரகத்தை முன்னாடியே அனுப்புறல்ல. ஆமா. இப்ப என்ன பசுத்துக்கு ராணி கூட போய் ஆடிட்டு இருக்கிற? இருக்கட்டும் நம்ம பொண்டாட்டி. ஏன் பொண்டாட்டி? உன் பொண்டாட்டி என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி. எந்த ஒரு நியாயம் கூடாது? நம்ம ஒரு நியாயம் தான். பாத்துருவோமா? பாத்துருவையா? தேவையில்லாம எந்த உரண்டா தேவையில்லாம சண்டை கட்டிட்டு இருக்க மரியாதை கட்டு போகு. திருக்கி உள்ள நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளால? ஏன் போட்டுக்காரா ஏல சத்து எடுத்து வர தம்பி தேவையில்லாம என்கிட்ட வச்சுக்கிறாங்க. தலைவன் நோடிக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்ற இப்ப? நீ என்ன சொல்ற? நீ பெரிய ஆளா? நீ பெரிய ஆளா? நீ பெரிய ஆட்டக்காரனா? நீ பெரிய ஆட்டக்காரனா? அடிச்சு பாத்துருவோம். ஓடி பாத்துருவோமா? குடிச்சு பாத்துருவோம். கடிச்சு பாத்துருவோமா? பாத்துருவோம்பா. நீ போய் ஓம்பு. ஏய் பாத்துருவோடா. பாத்துருவோடா. பாத்துருவையா? பாத்துருவோமா? வா இங்க. இந்த ஊர்ல நீ இருக்கனே. நான் காலையில பஸ்ல போயிருவேன். டேய் நீ காருக்கு தெரியும். செத்தா சண்டையில சாகணும்டா. இல்லையா? சத்தியா விட்டு சொன்னத புளிய பார்த்து அழுத்து விட்டாங்க. எப்படா நீ பார்த்த? பாத்துருவோமா? வெட்டி அழுத்துட்டாங்க. வா இங்க. என்ன நடந்துகிட்டு இருக்கு? நீ எங்க தீபாவளி கொண்டாடிக்கிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல. கரகாட்ட கலையெல்லாம் முன்னாடி மாதிரி இல்ல. யாருக்குமே வேலை கிடைக்கல. அதனால சத்யா தனியா 5 சரையும் போட்டுக்கிட்டு இருக்கு. கச்சேரி மேல வாங்கி முளைச்சுக்கலாம்னு. ஏண்டா என்னடா என்ன தரப்புல அடிச்சேன்? குப்பு குப்புன்னு வருதுடா. நம்ம கோயிந்தராஜன் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல வாங்கி கொடுத்தாரு. அதான் என்ன சரக்கு தெரியல. அதான் பார்த்தேன். பாத்துருவோமா? பாத்துருவோம். நீயா நானா? வாங்க. இவன் சூத்த நோன்றான், அவன் மூக்க நோன்றான். கருமத்தை உங்களோட எல்லாம் தொளிச்சு. சுகருக்கு நல்லது. உங்களுக்கு எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க ஆரோக்கியத்தை. நக்கீர பொம்பளையா பொம்பளை ஆரோக்கியம். டேய் என்ன செய்யறேன்? ஏண்டா அங்க வந்து பார்த்த? என்னடா முட்டையை வாங்கி இங்க தடவிட்டீங்க? ஏண்டா வெறும் அவுட்டு முட்டை வர வருதா? அப்படியா? நீ என்னையால வந்து பார்த்த? தைரியமா நான் வந்து முன்னாடி வந்து பாரு. இங்க வர சொல்லு. இங்க நல்ல மணக்குமோ? டேய் 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 இந்த பக்கம் வந்து பாரு. நீ உண்மையிலே தைரியமான ஆளா இருந்தா, மீச வச்சு ஆம்பளையா இருந்தா, என் முன்னாடி கீழே வந்து பாரு. நான் அங்கதான் நல்லா இருக்குமோ? பாரு.
எப்பா என்ன செட்டு போட்டிருக்கீங்க? கோமண மார்க்கு செட்டா? ஆமா. அப்படியே வாட்ட குப்பு குப்புன்னு அடிக்குது. நல்லா கேட்குது. போறீங்க. திரும்ப எங்கே போய் முதல்ல வாங்குறானே அடி மூத்தரை பற்றி உண்டே சட்டியை தோச்சாங்க அடி மூத்தரை பற்றி கட்டா ஒரு வாரமா தொடர்ந்து வேலை மாமா துவைக்க தையல நானும் சோனியாவும் அப்படியே வந்துட்டோம். அதான் செண்டு நல்ல தூக்க போகும்போது எனக்கு ஒரு அரை பார்த்து குடிச்சிட்டு போ. நாளைக்கு திருநெல்வேலி தான் போற வேண்டாம். நாளைக்கு துவைக்க முடியாது. அடியா புடியா செட்டு போட்ட எங்களாலேயே தாங்க முடியல. உங்க புருஷன்மார்கள்லாம் என்னடி செய்யறாங்க? மூட்டை கட்டிடுவாங்க. புருஷன்னு சொல்லிடும் ஓத்துக்குறோம் ஒரு பக்கமா. அதான் புருஷன் மார்கள். நாளைக்கு உனக்கு என்ன புருஷன் டைரி எடுத்து பார்த்தாதான் தெரியும். அது உண்மைதே. அப்படிங்கிற வேலையில இங்கே எத்தனை புருஷன் வந்திருக்காரு உனக்கு தெரியுமா? அப்படியா? திங்கிடுவா. அவரு ஒரு புருஷன். சரி. அதான் நிக்கிறாரு பம்பு வச்சுக்கிட்டு. ஆமா. அவரு வந்து டபுள் புருஷன். சரி. நான் இங்கிட்டு வந்து வாசிக்கிறாரு பம்ப. ஆமா. அவரு ஒரு புருஷன். முக்கியமான புருஷன் யாரு நீ பாக்கலையே? யாரு? இவரு ஒரு புருஷன். ஆனா நீ கை காட்ட புருஷன் எல்லாமே ஜாமான் எல்லாத்துக்கும் மூத்த தரம் யாரு? யாரு? இந்த ஆளு. வாயை வச்சு அடைக்கிறது போல இருக்கு. அருமை அண்ணன் எங்களுக்கு அதை எந்த ஒரு பாவப்பட்டி தானே? பாவப்பட்டி கருக்கு அருமை அண்ணன் இன்னைக்கு பேர் என்ன மாதிரி? அதான்
என்னப்பா எங்க அப்பாட்ட போக ஒண்ணும் இல்ல அவரு டோக்கன் போட்டுட்டு இருந்தாங்க அதான் 5 மணிக்கு மேல வாங்கன்னு ஏமா இதுக்கு பேர் என்னமா நீ முதல்ல போ இதுக்கு பேர் என்ன நாதஸ்வரம் இங்க பாருங்க இதுக்கு பேர் நாதஸ்வரமா ஆமா இதுக்கு பேர் வந்து நாதஸ்வரம் இல்ல வேற என்ன இதுக்கு பேர் வந்து நாட்டாஸ்வரம் ஏப்பா ஏன் சொல்றேன்னா இன்னைக்கு அண்ணன் வாசிக்கிறார ஊதி ஆமா இப்படி வீட்டுல வச்சுவாரு சரி கிட்டிரி வேலை வரும் வேலை வந்து வெட்டி வருவாரு அப்படியே எடுத்துறாரு ஆமா மூந்து பார்த்தா நார் அத நாதஸ்வரமா இருந்தது கால போக்குல நாட்டஸ்வரம் ஆகி போச்சு சரி இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க பாட்டு வாசிக்க போறேன் ஓ பாட்டு என்ன பாட்டு என்ன பாட்டு நம்ம பாட்டு சரி, பாட்டு சொல்றியா அழைச்சு அப்படி சொல்லிட்டு நீங்க நாடு வேற மாதிரி சத்தம் கேக்குதுப்பா அப்படியா சரி ஏய் ஏக்கியா வரமாட்டேன் 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 ஏய் ஏக்கியா வரமாட்டேன் தள்ளிக்கோங்க ஏய் இலக்கியா நானு அந்த ரெண்டு புள்ள அஞ்சு பேரு ஓகே 5 பேரு நாங்க 5 பேரு இங்க வேணாம் எல்லாரும் பாப்பாங்க சரி இந்த ஊருக்கு அப்புறமா பாய கோட்டி அது வேற பைப்ப வச்சு தலைக்கு தலைவாணி வச்சு தலைக்கு நான் டெய்லி தலைவாணி வச்சு தூங்குவேன் என் குட்டிக்கு எந்த தலைவாணி என் கண்ணுக்குள்ள இருந்து குத்தி போறாரு ஓஹோ தலைவாணி வச்சு ஒரு ஆளு நாங்க 5 பேரு கால் மேல கால போட்டு மறுகாலை தூக்கி போட்டு கட்டி புடிச்சி இறுக்கி புடிச்சா ஆமா ஒரு கையில நாசம் வச்சிருக்கல ஆமா அதனால வந்து இறுக்கி பிடிக்க முடியாது சரி அங்க வந்து இறுக்கி பிடிச்சு சரி நீ ஒரு ஆளு நாங்க 5 பேரு
எனக்கு முத்து கொடுத்து 100 ரூபா கொடுத்து காலையில 5 மணிக்கு என்னை கூட்டு வர சொல்லியிருக்காரு. 5 பேர்த்தையும் ஒரு நாளைக்கு வர சொல்லியிருக்காரு. சரி விடு 100 வணக்கத்தெருவு சிங்கார தம்பியா, வணக்கத்தெருவை சேர்ந்த சிங்கார தம்பி அவர்கள் என்னைய பாராட்டி 201 ரூபா. ஏய் என்ன இப்பதானே 100 ரூபாய் கொடுத்திருக்காரு. 101 ஏன்னா அண்ணே நல்லா கேளுங்கண்ணே, காலம் கெட்டு போச்சு. இப்பதான் அமைதியா இருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நானும் பல ஊர் போயிருக்கேன், ஆனா நம்ம ஊர் மாதிரி ஆளு கட்டியா இருந்து அடுத்த பாக்குறது
சப்பி எடுத்துருவேன் ஐஸ் ஆமா யாரு என் திறமையில காட்டிக்கிட்டு என் திறமையை தனித்தனியா காட்டுவேன் தெரியுமா ஏய் நீ சரியான ஆம்பளை மோதி பாடுற இந்த ஊர்ல நீ இருக்கணும்னு நான் காலையில பஸ்ல போயிருவேன் அது தெரிஞ்சு போச்சு ஓடி